அதுக்கு வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பன்னீர் க்யூப்பில் தாங்க ஒன்று செய்ய போகிறோம். அன்றைக்கி நம்ம பன்னீர் வாங்கி கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுங்க. அதை எடுத்து இப்போ என் பையனுக்கு சூப்பராக ஒரு கிரேவியாட்ட செஞ்சு கொடுக்க போகிறோங்க. இது சப்பாத்திக்கு சாப்பாடுகள்லாம் சூப்பராக இருக்குங்க. சாப்பாடை குழந்தையும் கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதுக்கு சோம்பு மட்டும் ஒரு 2 போட்டுக்கலாங்க. சோம்பு இதான பூண்டுங்க, ஒரு 10 பல்லு பூண்டுங்க. அப்புறம் பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயம் ஒரு 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 2 ஒரு அரை சின்ன வெங்காயங்க, பெரிய வெங்காயங்க. தக்காளி சிறுசாக குட்டியாக அது ஒன்றுங்க. இந்த நல்லா வணங்கிக்கலாங்க. நீங்கள் தக்காளி நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் தக்காளியை அரைச்சி போடுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயம் வணங்கணுன்னா கறி மசாலா தூள் உங்களுக்கு பையனுக்கு குழந்தைகளுக்கு உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அதை போடுங்க. சிக்கன் மசாலாவா, பிரியாணி மசாலாவா, கறி மசாலாவா. நான் கறி மசாலா தான் இங்கே போடுறேன். வேறு இந்தளவுக்கு போடுறேங்க. இந்த குழந்தைங்க பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்கெல்லாம் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இந்தளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தான் நான் செய்ய போகிறேன். இந்தளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா இது வணங்கிட்டுங்க. கிரேவியாட்டம் இது வருதுங்க. இதில் கொஞ்சோடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசம் போகிறதான் தக்காளி பழம்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா கொதிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம பண்ணி சேர்த்திக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது கறி மசாலா தூள் போட்டிங்கனாவே நல்லா இருக்குது. சிக்கன் மாதிரி இருக்குங்க. போட்டு கிரேவி நல்லா அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாங்க. அது அப்படியே வேகிட்டுங்க 5 நிமிஷம். புதினா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க. அப்படியே வேகிட்டுங்க. சிம்மில் தான் வச்சு வைக்கிறேன். வேகிட்டுங்க இதாகிட்டு பாருங்கள். சூப்பராக பண்ணி எப்படி ரெடி ஆகிடுச்சுங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்பப்போ எடுத்து கடைக்கு விடுங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா பன்னீர் வெந்துருச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தானுங்க. இது பாய்ங்க.